அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இது போன வீடியோட கன்டினியூஸ் தான் இது. மறுநாள் நாங்க எத்தன மணிக்கு செக் அவுட் பண்ணோம், எங்கெல்லாம் போனோம்னு சொல்லிட்டு சொல்றேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நாங்க மறுநாள் காலையில 8:30க்கெல்லாம் செக் அவுட் பண்ணணும். நீங்க சீக்கிரமாவே ரெடி ஆயிருங்கன்னு சொல்லிட்டாங்க தங்கச்சி வீட்டுக்காரு. நாங்க 6:30க்கெல்லாம் ரெடி ஆகி வெளியில வந்துட்டோம். நாங்க தங்கியிருந்த ரெசார்ட் பேர் கோல்டு இண்டியா. என் தங்கச்சி வீட்டுக்கார்ட்ட கேட்டு நான் உங்கள்ட்ட இப்ப சொல்றேன்னா, அன்னைக்கு ஃபஜர் தொழுதுட்டு பார்த்தா சரியான மழை. எப்புட்றா சுத்தி பார்க்க போறோம்னு அந்த நினைப்புல தான் நாங்க இருந்தோம். பிரேக்ஃபாஸ்ட் அங்கேயே முடிச்சுக்கிட்டோம் நாங்க அதே ரெசார்ட்ல. பிரேக்ஃபாஸ்ட் உப்புமா, கடலை பருப்புல கிரேவி மாதிரி செஞ்சிருந்தாங்க, பூரி. இதுதான் டிஃபன். அப்புறம் டீயுமே வச்சிருந்தாங்க. மழை பாருங்க அடிச்சு ஊத்துது. செக் அவுட் பண்ணியாச்சு. இப்ப கிளம்பி போறோம். எப்புட்றா சுத்தி பார்க்க போறோம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவும் இல்லாம தான் நாங்க கிளம்பி போய்கிட்டு இருந்தோம். ஏன்னா சரியான மழைங்க. எப்படி இந்த பிள்ளைங்கலாம் வச்சுட்டு எப்படி நம்ம சுத்தி பார்க்க போறோம்னு சொல்லிட்டு. ஏன்னா எலிஃபண்ட் இது இருக்கு. அது அங்கேயும் அடைச்சிட்டாங்க மழை காத்துனால. இப்ப நாங்க வந்திருக்கிறது ஸ்கூபா டைவிங்காச்சும் பண்ணலாம்னு சொல்லிட்டு அங்கே வந்திருந்தோம். இப்பயும் மழை நிக்கலைங்க. ஸ்கூபா டைவிங் மேக்ஸிமம் 12 வயசுக்கு மேல இருக்கணும் பிள்ளைங்கலாம். அதனால ஜிஷான் அனுப்ப முடியல. ரொம்ப வருத்தத்தோட உட்காந்துருக்காரு அவரு. ரொம்ப கோவமா இருந்தான் என்னை மட்டும் அனுப்பலன்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் ஃபார்ம் எல்லாம் படிச்சு பார்த்துட்டு ஃபில்அப் பண்ண சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அழகா புரிய வச்சாங்க என்னென்ன ப்ராசஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த ஃபோட்டோல என்னென்ன இருக்கோ அதெல்லாம் இருக்கும். நான் கேட்டேன், இது என்ன, இதெல்லாம் ஆபத்தான இதான்னு கேட்டேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதுவுமே டச் பண்ணக்கூடாது நீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எல்லாமே ப்ராசஸ் எல்லாமே புரிய வச்சு அங்கேருந்து யார் யார் போகலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணோம். ஜைனப் போவே மாட்டேன்னு சொல்லிட்டா. அவளை எப்படியாச்சும் ஸ்கூபா டைவிங்காச்சும் பண்ணிவிடலான்னு சொல்லிட்டு அவளை எப்படியோ பேசி தங்கச்சி வீட்டுக்காரு அனுப்பி வச்சிருந்தாங்க. தங்கச்சி பொண்ணு அப்புறம் என் ஜைனப் இவங்க 2 பேரும் தான் போனது. தங்கச்சி பொண்ணு சின்னது போகல. ஜிஷான் போறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருந்தான். ஆனா அவன் வயசு இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க எடுத்துக்கறல. அப்புறம் எப்படி ட்ரெஸ் மட்டும் மாத்திருக்கான்னு நீங்க நினைப்பீங்க. தங்கச்சி வீட்டுக்காரர் தான் பேசி அந்த ட்ரெஸ் ஆச்சும் மாத்தி விடுங்க, சும்மா அவன் டைவ் பண்ணட்டும், அவனை கூட்டிட்டு போவேன்னா நாங்க நிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பேசி அவனை மட்டும் ட்ரெஸ் மட்டும் மாத்தி விட்டாங்க. அங்கேருந்து கொஞ்சம் நடந்து போகணும். சரியான மழை வேற. இருந்தாலும் எப்படியாச்சும் அவங்க ஸ்கூபா டைவிங் பண்றத நாங்களும் பார்க்கணும்னு சொல்லிட்டு கிளம்பி போய்கிட்டு இருந்தோம். பக்கத்துல எல்லாம் பார்க்க முடியாது. தூரத்துல இருந்து வேணா பார்க்கலாம். சரி எப்படியாச்சும் பார்த்துடலாம்னு சொல்லிட்டு ஆர்வத்தோட கிளம்பி போய்கிட்டு இருக்கோம். இந்த மழைனால எல்லாமே சொதப்பிருச்சு. வந்த அன்னைக்கு மழைலாம் இல்ல. மறுநாள் சரியான மழை. இங்க இருந்து நேரா ராதா நகர் பீச்சுக்கு போலான்னு சொல்லிட்டு பேசி வச்சிருந்தோம். அது அப்புறம் பார்க்கலாம், முதல்ல இது முடியட்டும் பார்க்கலாம்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஸ்கூபா டைவிங் பண்றதுக்கு கூட்டிட்டு போய்கிட்டு இருக்காங்க பாருங்க. இந்த மாதிரி கடல்ல போய் அங்கே அவங்க அரை மணி நேரத்துக்கு மேலே அவங்க கிளாஸ் எடுத்தாங்க. ஏன்னா சின்ன பிள்ளைங்க இல்லையா, அதனால நல்லா புரிய வச்சு இந்த மாதிரி பண்ணணும் எல்லாமே அவங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லி கொடுத்தாங்கன்னா, அவங்களே ஃபோட்டோஸ், வீடியோ 2 வீடியோ ஃபோட்டோஸ் எல்லாமே அவங்களே எடுத்து கொடுத்துருவாங்க நம்மளுக்கு.
ஆனா போகாம விட்டிருந்தா நான் ரொம்ப மிஸ் பண்ணியிருப்பேன். ஏன்னா அவ்வளோ அழகா இருந்துச்சு அந்த மீனெல்லாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. ஸ்கூபா டைவிங்லாம் முடிச்சுட்டு ராதாநகர் பீச்சுக்கு வந்தாச்சு. பீச்சுக்கு போறதுக்கு முன்னாடி அங்கேயே லஞ்ச் சாப்பிட்டாச்சு. ஏன்னா அப்புறம் டைம் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு அங்கேயே லஞ்ச் முடிச்சுட்டு அப்புறம் பீச்சுக்கு போலான்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அங்கேருந்து கொஞ்சம் தூரம் போகணும். நல்லா இருந்துச்சு பீச்சு. ரொம்ப பெரிய பீச்சு. பீச்சிலே சிறந்தது 7வது இடத்துல புடிச்சிருக்கு இந்த ராதாநகர் பீச்சு. இப்ப தாங்க தெரியுது எதுக்கு ராதாநகர் பீச்சு அவ்வளோ அழகா இருக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. நேர்ல பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கே புரிஞ்சுச்சு. ஏன்னா தண்ணியுமே அவ்வளோ கிளியரா, ஆ மணல பார்த்தீங்கன்னா அவ்வளோ வெள்ள வெள்ளேன்னு இருந்துச்சு மணல்லாம். ஜிஷான் வந்து என்னைய அங்க ஸ்கூபா டைவிங் பண்ண விடலைல, நான் இங்க விளையாண்டுட்டு தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அடம் புடிச்சு துணியெல்லாம் மாத்திட்டு வந்து விளையாண்டுக்கிட்டு இருந்தான். இயற்கை எவ்வளோ அழகோ, அவ்வளோ ஆபத்தானது கூடங்க. ஏன்னா எனக்கு வீடியோ எடுக்கவே சுத்தமா எனக்கு மைண்ட் இல்ல. ஏன்னா இவன் விளையாண்டுக்கிட்டு இருந்தான்னா எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு. எங்கே போனாலும் கடற்கரை ஓரத்துல பிள்ளைங்கலாம் விளையாண்டா கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. கடைசியா ஒரு வழியா அவன புரிய வச்சு வெளியில வந்தாச்சு. அங்கேருந்து கிளம்பி கொஞ்சம் பழம்லாம் வச்சிருந்தாங்க. சரி, இத கொஞ்சம் சாட் மசாலா போட்டு குடுப்பாங்க. அதையும் கொஞ்சம் வாங்கிட்டு போலான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு இருந்தோம். அவன் மூடே சரியில்ல பாருங்க. தங்கச்சி வீட்டுக்காரர் செருப்பு காட்டிக்கிட்டே இருந்தாங்க. பக்கத்திலேயே பேல்பூரி கடையும் இருக்கு. சரி பேல்பூரி வாங்கலான்னு சொல்லிட்டு நான் பேல்பூரி வாங்கிட்டு இருந்தேன். அந்த ஐயா பேல்பூரியில என்னென்ன போடுன்னு சொல்லிட்டு ஒன்னொன்னா சொல்லிக் குடுத்துக்கிட்டு இருந்தாங்க. நீங்க வீடியோ தானே எடுக்குறீங்க. நான் பாருங்க ஒன்னொன்னா சொல்றேன். நீங்க வீடியோ எடுங்கன்னு சொல்லிட்டு, அவரும் பொறுமையா எல்லாமே ஒன்னொன்னா சொல்லி சொல்லி போட்டுக்கிட்டு இருந்தாரு. மசாலா இவ்வளோ போடணும். இதெல்லாம் நான் வீட்ல செஞ்சது எல்லாமே நான் ஹோம்மேடு தான். எதுவுமே நான் கடையில வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவர் சொல்லிக்கிட்டு இருந்தாரு. சட்னியுமே வந்து எப்படி 3 விதமா சட்னி வச்சிருக்காங்க. ஆம், எப்படி சட்னி வேணும்னு அவங்களே கேட்டு ஆ, செஞ்சு குடுத்தாங்க. செஞ்சு குடுத்துட்டு டேஸ்ட் பார்க்க சொன்னாங்க. ஏதோ காரம், உப்பு எல்லாம் கரெக்ட்டா இருக்கான்னு சொல்லுங்க. பத்தலைன்னா நான் போட்டு தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அந்த ஐயா. அதையும் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பி வந்தாச்சு. ஒரு நாள் ஃபுல்லா எப்படி போச்சுன்னே தெரியல. அவ்வளோ ஜாலியா இருந்துச்சு. அந்த மலையிலயும் நாங்க எல்லா இடமும் சுத்தி பார்த்துட்டு வந்தது ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு. ஹேவ்லாக் பாய் பாய்ன்னு சொல்லி அங்கேருந்து கிளம்பியாச்சு. கரெக்ட்டா எங்களுக்கு 3:15க்கு போட்டு ரெடியா இருந்துச்சு அங்க. வர்றப்ப எந்த ஒரு இதுவுமே இல்ல. நல்லபடியா வந்து இறங்கிட்டோம். ஆனா போறப்ப தான் அன்னைக்கு சரியான மழை இல்லையா, இவங்க சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. எப்படி ஆ இருக்கும்னு தெரியல. ஆட்டோ இருக்குமா என்னன்னு தெரியலன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. நாங்க சொல்லிக்கிட்டு இருந்தோம், அதெல்லாம் இல்ல. மழையெல்லாம் இல்லைல்ல. மழை நின்றுச்சு. ஒண்ணும் ஆகாதுன்னு நாங்க பேசிக்கிட்டு இருந்தோம். ஷிப் பேரு வந்து நாட்டிகான்னு நெனைக்கிறேன். நீங்களும் இங்க ஹேவ்லாக் வந்தா மழை காத்து இல்லாத நேரத்துல வந்து நல்லா எல்லா இடமும் சொல்லிட்டு, ஏன்னா அவங்க மழை நேரத்துனால சுத்த வேஸ்ட்டு. அது எந்த இடமா இருந்தாலும் சரி, மழை இருந்தா நம்ம சுத்தி பார்க்கவே நல்லாவே இருக்காது. என் தங்கச்சி வீட்டுக்காரர் வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டு ஃபோனை வாங்கிட்டு அவரு தலைகீழா வீடியோ எடுத்திருக்காரு பாருங்க. எல்லாருமே ஷிப்ல ஏறிட்டோம். ஏறிட்டு வெல்கம் பண்ணாங்க அவங்க. வெல்கம் பண்ணிட்டு அவங்கவங்க சீட்ல போய் உட்காந்தாச்சு. ஷிப் எடுத்து கொஞ்ச நேரத்துல சரியான மழை காத்துங்க. ஷிப்ல இருந்த எல்லாருக்குமே வாமிட்டிங் வந்துருச்சு. வாமிட்டிங் எடுக்க பேக்குமே அவங்க குடுக்குறாங்க. இவ்வளோதாங்க இந்த வீடியோ. இதோட முடியுது. வீடியோ உங்களுக்கு பிடிச்ச மாரி இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு நாளைக்கு வேற ஒரு வீடியோல பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.